ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி ஆக்சஸ் பைத்தானில் வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்னு செவரல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஃபைல் ஹேண்ட்லிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு ஃபைலில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை ரீட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ அப்டேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் ஃபங்க்ஷன். இந்த ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்னா, பைத்தானில் வந்துட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைல் நேம் ஆக்சஸ் மோட். அதுதான் இதோட சின்டெக்ஸ். இதில் வந்துட்டு இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனில் வந்துட்டு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபைல் நேம், இன்னொன்று வந்துட்டு ஆக்சஸ் மோட். ஃபைல் நேம்ங்கிறது என்னென்னா, நம்ம என்ன நேமில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபைல் நேம். அதே அந்த ஆக்சஸ் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, என்ன மோடில் வந்துட்டு நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் மோடு. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரீட் மோடில் வேணுமா, ரைட் மோடில் வேணுமா, எப்படி இல்லாட்டினா அப்பெண்ட் மோடில் வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆக்சஸ் மோட். There are 4 different methods of opening a file. ஆறுங்கிறது வந்துட்டு ரீட் மோட். இது வந்துட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். எதுக்குன்னா ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா அது நமக்கு எரர் சொல்லும். ஏங்கிறது வந்துட்டு அப்பெண்ட் மோடு. இது வந்துட்டு என்னென்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குன்னா அதில் வந்துட்டு நம்ம புதுசாக எழுதக்கூடிய கண்டென்ட்ஸை போய் ஆட் பண்ணிக்கும். அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணும். ரைட் மோடுங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஒரு புது ஃபைலை மட்டும்தான் அது க்ரியேட் பண்ணி நமக்கு அந்த கண்டென்ட்டை ரைட் பண்ண முடியும். இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்க ஃபைலில் போய் வந்துட்டு ஸ்டோர் ஆகாது. எக்ஸுங்கிறது வந்துட்டு ஸ்பெசிஃபைடு ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸ்பெசிஃபைடு ஃபைலை மட்டும் தான் க்ரியேட் பண்ணும். இது வந்துட்டு ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா எரர் காட்டும். இதுவும் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும் இதுலேயும். அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனில் வந்துட்டு ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டீனா டெக்ஸ்ட் மோடு, பீனா பைனரி மோடு. இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபைல் க்ளோஸ்னால் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கா ப்ராப்பராக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப, அப்படி அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு சொல்லும். ஃபைல் மோடுனா அந்த ஃபைல் என்ன மோடில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஃபைல் மோட் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. ஃபைல் நேம்னா அந்த ஃபைல் என்ன நேமில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்துட்டு ஃபைல் நேம் ஆட்ரிபியூட் வந்துட்டு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்துட்டு இதுக்கு ஃபைல் ஓப்பனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, எஃப்என் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேமில் வந்துட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் கொடுத்து என்ன நேமில் ஒரு வேரியபிளில் ஓப்பன் அப்படின்னு வச்சு நமக்கு என்ன நேமில் ஒரு ஃபைல் வேணும் வித் எக்ஸ்டென்ஷனோட இது பண்ணிவிட்டு போட்டுட்டு கமா போட்டு நமக்கு அது என்ன மோடில் வேணும். இங்கே வந்து நம்ம ரைட் மோடில் எடுக்கிறோம். அதுக்கடுத்து கீழே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒரு 2 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணால் இதோட அவுட்புட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நேம் ஆஃப் த ஃபைல் அப்படின்னா நம்ம நேம் என்ன கொடுத்தோமோ அதுவும் ஓப்பனிங் மோட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன மோட் டபிள்யூ மோடில் கொடுத்துருக்கோம் ரைட் மோடில். ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இது க்ளோஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, பைத்தான் ஒரு எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா அதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப முக்கியமானதும் கூட. அது வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு சிஸ்டம் ஸ்டோரேஜ் அதிகமாகிறத தடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த க்ளோஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த க்ளோஸ் மெத்தட் வந்துட்டு யூஸ் ஆகுது. இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொடுத்தோம்னா இவ்வளோ தான் இதோட சின்டெக்ஸ். அதுக்கடுத்து வந்துட்டு ரைட் மெத்தட். ரைட் மெத்தடுங்கிறது வந்துட்டு என்னென்னா, எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையுமே ஒரு ஓப்பனான ஃபைலில் வந்துட்டு ரைட் பண்ணும். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் ஓன்லி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஆல்சோ பைனரி டேட்டா. இது வந்துட்டு ரைட் மெத்தடில் வந்துட்டு நியூ லைன்ஸ் கேரக்டர் ஆட் ஆகாது. இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட்டு. அதில் வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங்கு நமக்கு வந்துட்டு ரைட் பண்ணணுமோ அப்படிங்கிறத வந்துட்டு அந்த உள்ளே கொடுக்கணும் பேரந்தசிஸ்குள்ளே. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நேமில் வந்துட்டு ஒரு எஃப்என் ஈக்குவல் டு ஓப்பன் வச்சு எந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேமு ரைட் மோடில் தான் நமக்கு வேணும். ஸோ ரைட்டில் கொடுத்துட்டு எஃப்என் டாட்டு ரைட்டு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பைத்தான் இஸ் அ கிரேட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்து நமக்கு என்னது வேணுமோ நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ரைட் பண்ணிவிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் ப்ராப்பராக எஃப்என் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு த ரீட் மெத்தட். த ரீட் மெத்தட் வந்துட்டு என்னென்னா, ரீட்ஸ் ஏ ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஓப்பன் ஃபைலு. இதுவும் வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்குங்கிறது வந்துட்டு நாட் ஒன்லி ஸ்ட்ரிங் அண்ட் ஆல்சோ பைனரி டேட்டா. இதோட சின்டெக்ஸ் என்னன்னா, ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட்டு ரீடு கவுண்ட்டு. இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபைலில் ஒரு 15 லைன் இருக்குது அப்படின்னா இந்த ரீட் பக்கத்தில் 10ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 10 லைனை மட்டும் நமக்கு ரீட் பண்ணி காட்டும். அப்படி எதுவுமே கொடுக்காம பேரந்தசிஸை மட்டும் கொடுத்தோம் எம்டியாக அப்படி கொடுத்தோம்னா அது மொத்த ஃபைலையும் நமக்கு காட்டும். இதுதான் இந்த ரீட் மெத்தடோட ஒர்க்கிங் மெத்தடு.
இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டுன்னா F1 = ஓப்பனு ஃபைலோட நேமு ரீட் மோடில். இதில் வந்துட்டு நம்ம ரீட் மோடில் கொடுக்கணும். இதில் வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு F1.read 10ன்னு மட்டும் கொடுக்கணும். ஸோ 10 அளவு வந்துட்டு நம்ம இந்த தடவை கவுண்ட்டுக்கு 10ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டில் வந்துட்டு ரீட் ஸ்ட்ரிங் ஏதோ கொடுத்து அந்த STR அப்படின்னு அந்த இதை கொடுத்தோம். அந்த இங்கே வாங்கின அந்த நேமை கொடுத்தோம்னா STR அப்படின்னு கொடுத்து F1 அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு அந்த ஃபைல் இப்போ mynode.txt அப்படின்ற ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ் அது மட்டும் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே ஃபைல் பொசிஷன். இப்போ வந்துட்டு ஃபைல் பொசிஷன்னா என்னென்னா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஃபைல் வந்துட்டு ஃபைலோட கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியதான் ஃபைல் பொசிஷன். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு டெல் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு கரண்ட் பொசிஷனை சொல்லும். அதே தான் அந்த கரண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா சீக்கு ஆப்செட் அண்ட் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணால் இந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா நம்மளால் அந்த கரண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே இது இப்போ வந்துட்டு வேல்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 0ங்கிறது பிகினிங்கை மென்ஷன் பண்ணும், 1ங்கிறது கரண்ட் பொசிஷனை மென்ஷன் பண்ணும், அண்டு 2ங்கிறது வந்துட்டு எண்ட் ஆஃப் த ஃபைலை வந்துட்டு மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா பைத்தான் டைரக்டரி. டைரக்டரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் சப் டைரக்டரிஸ். ஒரு டைரக்டரியில் வந்துட்டு நிறையா சப் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். பைத்தானில் வந்துட்டு டைரக்டரிஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு OS மாடியூல் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பைத்தானில் எல்லா வேலையுமே வந்துட்டு டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே செய்ய முடியும். இப்போ வந்துட்டு கெட் கரண்ட் டைரக்டரி இன் பைத்தான். இது என்னன்னா நம்ம எந்த டைரக்டரியில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த மெத்தட். இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு get CWD. அதுக்கடுத்து வந்துட்டு சேஞ்ச் டைரக்டரி இன் பைத்தான். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட டைரக்டரி கரண்ட் ஒர்க்கிங் பொசிஷனை வந்துட்டு வேறு ஒரு டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு CHDIR அப்படிங்கிறதா இதோட சின்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் இன் பைத்தான். இது வந்துட்டு ஒரு டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் அண்டு சப் டைரக்டர்ஸையும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தட் இதுதான். இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு லிஸ்ட் DIR அப்படிங்கிறது தான் இது. கரெக்டான பாத் கொடுத்தோம்னா அதை லிஸ்ட் பண்ணோம். அப்படி இல்லை கரெக்டான பாத் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன டைரக்டரியில் இப்போ கரண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த டைரக்டரியோட இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் சப் டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி நமக்கு காட்டும். அதே இது மேக்கிங் நியூ டைரக்டரி அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு புது டைரக்டரி க்ரியேட் பண்ண முடியும். அது என்னென்னா MKDIR அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். இதுவும் அதே மாதிரி தான் கரெக்டான பாத் கொடுத்தா கரெக்டான இடத்துல க்ரியேட் பண்ணோம். அப்படி இல்லாட்டா நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷனில் அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ரீநேமிங் டைரக்டரி ஆர் ஃபைல். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபைலையோ இல்லை டைரக்டரியோ ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரீநேம் மெத்தட். இதில் வந்துட்டு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது ரீநேமில் வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓல்டு நேம் அஸ் அ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். இதில் வந்துட்டு ஓல்டு நேம் அண்ட் நியூ நேம் அப்படிங்கிற 2 இருக்குது. ரீநேம் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2டையுமே கொடுக்கணும். ரீநேம்னு கொடுத்து பக்கத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓல்டு நேமை கொடுத்து கமா போட்டு நெக்ஸ்ட்டு புது நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு ரிமூவிங் டைரக்டரிஸ் ஆர் ஃபைல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் வந்துட்டு இந்த ரிமூவ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைல்ஸு டைரக்டரிஸ் அண்டு சப் டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மெத்தட் என்னென்னா ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அதே வந்துட்டு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா RMDIR. அதே இது வந்துட்டு நிறையா டைரக்டரிஸ் ஃபைல்ஸு சப் டைரக்டரிஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்கும். அந்த மாடியூல் நேம் வந்துட்டு ஷட்டில் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய RM3 அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணால் அந்த டைரக்டரியை டெலீட் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு இந்த RM3ங்கிறது வந்துட்டு ஒரு தடவை டெலீட் பண்ணிட்டோம்னா மொத்தமாக டெலீட் ஆயிரும் எல்லாமே. அந்த ஒரு பெரிய இப்போ C:, அந்த இதை யூஸ் பண்ணி C:, யூஸ் பண்ணோம்னா அது மொத்தமாக C:, நமக்கு டெலீட் ஆயிடும். ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்புட் தேவை. ஏங்கிறதுல வந்துட்டு என்டர் த சோர்ஸ் ஃபைல் நேம்னு வாங்குறோம். பிங்கிறதுல வந்துட்டு என்டர் த டெஸ்டினேஷன் ஃபைல் நேம்னு வாங்குறோம். ட்ரை பிளாக்ல வந்துட்டு சோர்ஸ் ஃபைலை வந்துட்டு ஏங்கிற ஃபைலை வந்துட்டு R மோட்லையும் பிங்கிற ஃபைலை ரைட் மோட்லேயும் வாங்குறோம். ஏன்னா ஏல இருக்கக்கூடியதை வந்துட்டு பியில் வந்துட்டு ரீட் பண்ணி அங்கே ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லைன் இன் சோர்ஸ் அப்படிங்கிறதுல destination.write லைன் சோர்ஸ் ஃபைலில் இருக்கிறத டெஸ்டினேஷனுங்கிற ஃபைலில் வந்துட்டு லைன் பை லைனாக ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் source.close சோர்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணோம், டெஸ்டினேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபைல் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி இது கரெக்டாக நடக்கலை, இதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரை பிளாக் ஒர்க் ஆகும். எக்ஸப்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா அப்படி ஒரு நம்ம கொடுத்த ஃபைல் நேம் தப்பாக இருக்குது, அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா இந்த எரர் வரும். அப்படி இல்லை எக்ஸப்ட் பர்மிஷன் எரர் அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபைலில் வந்துட்டு ரீட் மோட் ரைட் மோட் வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு எரர் வரும். அப்படி இந்த மேலே இருக்க 2 எரருமே இல்லை, ஏதோ வேறு ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா an exception as an error awkward அப்படின்னு வந்துட்டு நமக்கு சொல்லும். இதுதான் வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கான மெத்தட்.
என்டர் யுவர் சோர்ஸ் ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேமையும் டெஸ்டினேஷன் ஃபைல் நேமில் நம்ம என்னென்ன நேமில் காப்பி பண்ணணுமோ அந்த நேமையும் கொடுத்தோம்னா ஃபைல் காப்பி ஆகிரும். அதே இடத்துல வந்துட்டு அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்றப்ப அந்த நேமை வேறு ஏதாவது ஒரு நேமை சும்மா ஒரு நேமை கொடுத்து பார்த்தோம்னா அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எரர் சொல்லும். இதுதான் வந்துட்டு இந்த ஃபைலை காப்பி எப்படி பண்ணணும், அதை எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மெத்தட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சான்ஸ்.